ஒரு அறிவிப்பு தான். இந்த மாதிரி எஸ்என்எல் குரான் இருக்குல்ல, இதை கையாளும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு பாடங்கள் ரீதியாக போட்டிருக்கும்போது ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இதுவரைக்கும் குறில் எழுத்துக்கள் உள்ள பாடம் இனிமே நெடில் எழுத்தாக மாறும் அப்படின்னு சொல்லி அழகாக என்ன செஞ்சுருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. எல்லா பாடங்களுக்குமே பாருங்கள் சட்ட நுணுக்கங்கள் அழகாக கொடுத்துருப்பாங்க. அதனால் எந்த கிதாபை நீங்கள் எடுத்தாலுமே இந்த மாதிரி ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க, பாட ரீதியாக கொடுத்துருந்தாங்கன்னா அதை என்னையாதுன்னு படிக்காமல் இருக்காதீங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு நீங்கள் பாடம் சொல்லி கொடுத்தாலும் படிக்கக்கூடிய பிள்ளைங்களாக இருந்தால் அதில் என்ன போட்டிருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்யுங்க, படிக்க வைங்க. சுக்குன் பெற்ற எழுத்துக்கு பின் சத்துள்ள எழுத்து வந்துச்சு அப்படின்னா அந்த சுக்குனுள்ள எழுத்தை நம்ம விட்டுட்டு சத்துள்ள எழுத்தோட சேர்த்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. இதே மாதிரி எங்கே நிப்பாட்டணும், எங்கே நிப்பாட்டக்கூடாது, எங்கே நிப்பாட்டணும், என்ன சட்டம், இப்படி A to Z கொடுத்துருக்கோம். அதனால் கட்டாயமாக இந்த கிதாப் மாதிரி நீங்கள் கையாண்டிங்க அப்படின்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப சிறப்பான ஒரு செயலாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.